ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெத்தடில் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சிக்கனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்து அதில் வந்து மைதாவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணும். நம்ம வந்து எல்லா சிக்கனையுமே பொரித்து அதில் போன்லெஸ்ஸை தனியாக எடுத்து ஒரு ரெசிபியும், அதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய பாதியை வந்து ரெண்டாக பிரித்து அதில் ஒரு 2 விதமான ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மயோனீஸ் சிக்கன் பண்ண போகிறோம். அதனால் போன்லெஸ் எடுத்து நல்லா பொரித்து டீப்பாக பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம அந்த சிக்கன் பொரியறதுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மயோனீஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மயோனீஸ் ப்ரிப்பேர் பண்ண தெரியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த டேஸ்ட்டில் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டில் வந்து மயோனீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனை பொரித்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து அந்த மயோனீஸை போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க அந்த சிக்கனையும் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மைனஸ் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமாக பெப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீனி வந்து ஆட் பண்ணணும். அந்த சுகர் வந்து ஆல்ரெடி நீங்கள் மைனஸில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு ஆட் பண்ண வந்து தேவையில்லை. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான மைனீஸ் சிக்கன் வந்து ரெடி. இது வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிச்சம் இருக்க சிக்கனை வந்து பொரிச்சு வந்து 2ஆக பிரிச்சுக்கிற போகிறோம். 2ஆக பிரித்து வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த கோழி பொரிச்ச எண்ணெயிலேயே வந்து பூண்டு ஒரு 4-5 பல் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். அந்த பூண்டு வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததோட அதில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுந்து வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக வாசனைக்காக வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஹனி வந்து ஆட் பண்ணுறோம். ஹனி ஆட் பண்ணி நல்லா வந்து மசிஞ்சு நல்லா வந்து குக்காய் வரவும் அழகாக வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மீதமுள்ள சிக்கனை வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணி நல்லா பூண்டு அதிகமாக போட்டு பச்சை மிளகாய் வந்து போட்டு பால் வந்து ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறோம். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி தான். முந்திரி நொறுங்களை அரைச்சி வந்து அதில் வந்து ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணதுக்குமே கொஞ்சம் கட்டியாகணும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கெலாம் விருந்தாடி வந்தாலும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் நீங்கள் வந்து செஞ்சு கலக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.